Welcome back, students. So, again, we're going to discuss the 2-minute noodles. Top educators conducting top batches starts from 1st December, and some of the batches are practice batch, foundation batch, advanced practice batch, then Ran Vijay batch course, foundation batch, Gurukul batch, NIACL administrative officer, batch for IBPS PO, finance batch, Triumph Doubt batch, then batch for SBA PO. All these batches starts at the 1st December, and unacademy combat. Every Sunday it was conducted 36 questions in 50 minutes. Okay, so 50 lucky participants get iPad mini, Samsung tab, Apple AirPods, Amazon vouchers. Okay, and November offer all set. Let's crack it. Let's start 2-minute noodles. So இன்னைக்கு நம்ம பார்க்குற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்ட்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதில் டிஃப்ரெண்டாக என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, எப்படி சால்வ் பண்ணலாம். ஓகே, ரைட். இந்த கொஸ்டின் பாருங்க. அனில் ஃபினிஷ் ஹிஸ் Anil finished his excursion in 10 hours. He voyages first 50% of the trip at the rate of 22 km per hour and second half at the rate of 18 km per hour. Find the aggregate trip in kilometer. Okay. So இந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 10 hours வந்து ஒரு டிராவல் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கிட்ட இந்த கொஸ்டினை தப்பாக புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு, டோட்டலாக வந்து 10 hours எடுத்திருக்காரு அப்படின்னா அதில் 50% he voyages 50% of the trip at the rate of 22 km per hour. ஸோ பாதி தூரம்னா ஃபர்ஸ்ட் 5 hours கிடையாது. ஓகேங்களா, அவங்க ஹவர்ஸை பற்றி பேசல. இங்கே 50% of the trip அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் 22 km per hourல போறாங்க, அடுத்த ஹாஃப் வந்து 18 km per hourல போறாங்க. ஓகே, ஸோ அப்படின்னா ஃபைண்ட் த அக்ரிகேட் ட்ரிப் இன் கிலோமீட்டர்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். டைம் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இல்லைங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ், செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 22 km per hour, செகண்ட் வந்து 18 km per hour. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் 10 hours. ஸோ இதவே அப்படியே எழுதுங்க. 10 இஸ் ஈக்குவல் டு டி பை S1 என்னங்க 22 km per hour, அடுத்து S2 என்ன அப்படின்னா 18 km per hour. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ என்ன வரும், 22 18 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 396 வருமா. இங்கே பார்த்தீங்கன்னா 18D plus 22D கரெக்டா is equal to 10. 22 plus 18 32 40. So 40D is equal to 3960. D is equal to 3960 divided by 40. 0 cancel பண்ணிடலாம். 36 9 times. Remaining 3 இருக்கும். 36 again 9 times. கரெக்டா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 99 ஃபர்ஸ்ட் ஹாஃப். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருங்க, D plus D 99 plus 99 கரெக்டா. ஸோ 198 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ நீங்கள் இப்படி ஆன்சர் எடுக்கிறதுனால எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்க்கு ஆவரேஜ் ஃபார்முலா என்னங்க, 2 into S1 into S2 divided by S1 plus S2. இந்த ஃபார்முலால போட்டாலும் இது ஒரு ஷார்ட்கட், ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், 2 into S1 என்னங்க 22 into 18 divided by 22 plus 18 கரெக்டா, 32 42 41. இஸ் இட் ரைட். ஸோ இங்கே என்ன வரும், 396ங்களா, 396 into 2 into 396 divided by 40. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா 20 வரும். ஸோ 20 இதில் உங்களுக்கு ஆவரேஜ் என்ன கிடைக்கும், ஆவரேஜ் ஸ்பீட் தான் கிடைக்கும். ஓகே, .8 வருமா. ஸோ இது என்னன்னா ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேங்களா, நம்ம கேட்கறது டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ ஸ்பீட் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு 19.8
டைம் வந்து 10 hours. ஸோ 198 இஸ் த ரைட் ஆன்சர். அகைன் அதே தான். ஸோ 2 மெத்தட் இருக்கு, எது வேணால் நீங்கள் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஸோ அன்அகாடமியில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்பெஷல் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் யூ கேன் ஃபாலோ மீ இன் அன்அகாடமி. ஸோ என்னோட ப்ரொஃபைல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் காண்டாக்ட் மீ. ரைட், ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ, டேக் கேர்.